இத்தனை நாளா கார்த்திகை தூண்டி விட்டு சண்டை போட வச்சு அது மூலமா அதிகாரத்தை புடிச்சுக்கலான்னு அவ பிளான் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அப்படியே உள்டாவா மாறி அத்தை கிட்ட கொஞ்சி கொளாவி குழந்தையாட்டம் பேசி அவ காரியத்தை சாதிக்க பாக்குறா. அன்னைக்கு உன் பேச்ச கேட்டுதான் கார்த்திக்கு தனியா பிசினஸ் வச்சு கொடுத்துடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அஞ்சலி இந்த அளவுக்கு அவனை ஆட்டி வைக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி நான் ஏமாற மாட்டேன். இல்ல கௌதம், அஞ்சலியால இந்த குடும்பத்தோட சந்தோஷம் கெடாம இருக்கணும்னா பேசாம அவங்க ஆசைப்படுற மாதிரி கம்பெனியோட பொறுப்பை கார்த்திக் கிட்ட பிரிச்சு கொடுத்துருங்க. என்ன பேசுற நீ? அஞ்சலி கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ சதி செய்யறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கம்பெனி பொறுப்பை பிரிச்சு கொடுக்க சொல்ற. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொன்னப்ப கூட ஜானுக்காக போக கூடாது, இங்கதான் இருந்தாகணும் நீ என்ன கண்ட்ரோல் பண்ண. ஆனா இப்ப கம்பெனி பொறுப்பை பிரிச்சு கொடுக்க சொல்ற. இதுக்கு நம்ம வீட்டை விட்டே போயிருக்கலாமே. அது இல்ல கௌதம். என்ன அது இல்ல? கையில அதிகாரம் இல்லாதப்பவே அவ கார்த்திகை வச்சு ஆபீஸ்ல கலவரத்தை உண்டு பண்ணா. இதுல பொறுப்பை பிரிச்சு கொடுத்து பதவியும் அதிகாரமும் அவங்க கைக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அஞ்சலியோட ஆட்டத்தை தாங்க முடியுமா?